வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள், அதாவது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி 17 கோல் பார்த்தோம். இந்த 17 கோல்ல கோல் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோ பாவர்ட்டி, அதாவது வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த வறுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்கோர்ல வந்து 92 ஸ்கோர் எடுத்து நாம தான் இந்தியாவில் வந்து முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த நிதி ஆயோக் தான் இந்த ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. நிதி ஆயோக் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் வறுமை வந்து குறைந்ததற்கு காரணமாக அரசு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த கோல் 1க்காக என்னென்ன திட்டங்களை நாங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் ரிப்போர்ட்லயே இருக்கு. ஸோ அந்த திட்டங்களை அது எந்த வருஷம், அதனுடைய அப்ரிவேஷன், அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத முக்கியமான ஒண்ணு. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதான் கேட்கறாங்க. சிம்பிளா வந்து ஒரு ஸ்கீமுடைய நேம் கொடுத்துட்டு எக்ஸ்பென்ஷன் மட்டும் அப்ரிவேஷன் மட்டும் கேட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். ஸோ வறுமையை பொறுத்த வரைக்கும் வறுமையை அப்சல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி சொல்லுவான். அதாவது வறுமைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா, நம்ம உண்மையிலே நம்மளோட காசு இல்லை அப்படின்னம்னா அது வறுமை. கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய வறுமை இருக்கு. இப்போ அம்பானியோட கம்பேர் பண்ணா நம்ம எல்லாருமே ஏழைங்க தான், ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு. அப்போ அது ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுல நமக்கு வறுமை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சிருக்கோம், அதை விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த வகையில் நம்மள்ட்ட காசு இல்லை, எந்த பொருள் நம்ம வாங்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அரசு நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிற ஆங்கிள் வந்து ஸ்கீமை வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல இவங்க சொல்லியிருக்க திட்டம் வந்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், MGNREGS, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஸ்கீமு. ஸோ இதை வந்து பார்க்கும்போது 2005 வந்து ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், அது சோசியல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. ஸோ 2005 சட்டம் February 2, 2006 நடைமுறைப்படுத்தப்படுகிறது. February 2 ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டே வந்து இருக்கு. அதாவது ஈரான்ல ராம்சர் கன்வென்ஷன் வந்து சைன் ஆன டேட் அது. இந்தியாவும் அதில் வந்து சேர்ந்திருப்போம். ராம்சர் சைட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஸோ February 2, 2006 தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா பைலட் பேசிஸில் சில பகுதிகள் மட்டும் செயல்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுதும் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அப்புறம் தான் அதுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருந்ததை மகாத்மா காந்தி என்று பெயர் சூட்டப்படுவது அவருடைய பர்த்டே October 2, 2009 வந்து பேர் வைக்கிறாங்க. இதே மாதிரி தான் நமக்கு முதல்ல ஆர்டிகல் 40 படி பஞ்சாயத்து ராஜை நடைமுறைப்படுத்தும் போதும், அதாவது பல்வந்தராய் மேத்தா கமிட்டின்னு சொல்லி 57 போட்டிருப்பாங்க. அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி 1959 ராஜஸ்தான் நகூர்ல வந்து பார்த்தோம்னா October 2 தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் தொடங்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மகாத்மா காந்தி பேரை வந்து வைக்கிறாங்க. இதுக்கு நமக்கு வந்து ஃபேமஸ்லி 100 நாள் வேலை திட்டம் அப்படிம்பாங்க. இந்த திட்டத்தில் என்ன பண்றாங்க, வேலை செய்யறமோ இல்லையோ எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறோம்ல. எதனால அதை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கையில காசு இல்லைன்னா வறுமையில் இருப்போம். அப்ப வறுமையை ஒழிக்கணும்னா நம்ம கையில காசு வேணும். அப்ப ரூரலுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஊரக பகுதிகளில் ஒரு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும். அதாவது அது என்ன சொல்றா, பம்பிங் ஆஃப் மணி அப்படிங்கிறாங்க. அங்க நமக்கு பணம் இருந்ததுனா தான் மைக்ரேஷனை தடுக்க முடியும். இல்லைன்னா ஊரக பகுதியில் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நகர்ப்புற நோக்கி எல்லாருமே வந்துகிட்டு இருந்தோம்னா நகர்ப்புறத்துக்கு பிரச்சனை அதிகமாகும். இங்கேயும் ஒன்றும் பெருசா இல்லை நகர்ப்புறத்துலையும் வந்து நம்ம வாழ்றதுக்கு. ஸோ அப்போ வந்து என்னது, கிராம பகுதியில் மைக்ரேஷன் தடுக்கணும், அங்க வாழ்வாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இந்த திட்டம் முக்கியமான கான்ட்ரிபியூஷனா நமக்கு வந்து இருக்கக்கூடியது. அப்புறம் இதுக்கு என்னன்னா 100 நாள் வேலை அப்படிங்கிறத நமக்கு அதோட ஃபியூச்சர்ல வேலைக்கு நம்ம விண்ணப்பித்த 15 நாளைக்குள்ள தருவாங்க அப்படின்னு முக்கியமான ஒன்று. அப்புறம் பெயர் மாற்றம் செஞ்சாங்க. இந்த கம்பாரிசன் கூட நான் தனியாகவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த திட்டம் தொடருது, ஆனால் பேர் வந்து மாற்றிருக்காங்க. அது கூட காங்கிரஸ் தரப்பா எதிர்ப்பு வந்து தெரிவிக்கப்பட்டது. என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா VP ஜி விக்ஷித் பாரத். 2047 அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி 100வது ஆண்டு நம்ம வளர்ந்த இந்தியாவா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்தியா 2047 எதிர்பார்த்து போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு 2030 $1 trillion எக்கனாமின்னு போயிட்டு இருக்கோம். இந்த 2047 நம்ம வச்சிருக்க டார்கெட்னா கிட்டத்தட்ட 30 to 35 trillion US$. இன்னைக்கு அமெரிக்கா இருக்கக்கூடிய இடத்த நம்ம 2047 பிடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான அப்ரிவேஷன் கேட்கலாம். விக்ஷித் பாரத் கிராமின் ரோஜ்கார் ஆர் அஜீவிகா மிஷன், VP ஜி அப்படின்னு சொல்றாங்க. பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா. ரோஜ்கார் அப்படின்னம்னா வேலை வாய்ப்பு. சில இந்தி வார்த்தை தெரிஞ்சா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 125 நாள் வேலை தர அப்படிங்கிறாங்க. அப்போ பியூட்டி என்னன்னா, ஏன் மாநில அரசுகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு 100 ரூபா செலவாகுது அப்படின்னம்னா 90 ரூபா மத்திய அரசு தருவாங்க, மீதி 10 ரூபாய மாநில அரசு போட்டா போதும். அங்கிருந்து 90 ரூபா வந்து நமக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அதை எடுத்து சம்பளமா கொடுத்துடலாம். இப்போ எவ்வளவு சொல்றாங்கன்னா 60 ரூபா தான் தருவாங்க. அப்ப மீதி 40 ரூபா மாநில அரசு கொடுக்கணும். அப்போ ஃபண்டை குறைச்சிட்டாங்க, நிதியை குறைத்து விட்டீர்கள், திட்டத்தை வந்து பேரையும் மாத்திட்டீங்க, நிதியும் குறைச்சிட்டீங்க அப்படி சொல்லி தான் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமு. அப்போ ஸ்கீம் தொடரும். இதன் மூலமாக வறுமை ஒழிப்புல முக்கிய ஒரு பங்களிப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் சொல்றேன். இந்த
எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஒழித்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா. ஸோ கேரளா தான் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் வந்து கேரளாவுக்கு வந்து பொருந்தோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வறுமைன்னு பார்த்தோம்னா 1.43%. அதாவது என்னன்னா ஒரு 10,000 பேரை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 10,000 பேர்ல 143 பேர் தான் வறுமையில் இருக்காங்களாம். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, 10,000 பேர்ல 143 பேர் தான் பணக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க, எங்கெங்க ஏதோ இருக்க கஷ்டப்படுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்குமே தவிர சொல்லல. பட் டேட்டா படி நம்மள்ட்ட பாவர்ட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. 1.43 தான் தமிழ்நாட்டுடைய பாவர்ட்டி. அது முக்கியமான ஒன்று, ரொம்ப குறைச்சிருக்கோம் நம்ம. அடுத்த ஸ்கீம் பார்த்தோம்னா டிஏஒய், தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படிம்பாங்க. அதுக்கு NRLM, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் அல்லது திட்ட மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊரகத்துக்கு இருக்க மாதிரியே அர்பனுக்கும் கொண்டு வந்தாங்க, NULM அப்படின்னு சொல்லிட்டு. 2011 காங்கிரஸ் கட்சி இருக்கும் போதே இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் பேர் வந்து மாத்துறாங்க, தீன் தயாள் அந்தியோதயா டிஏஒய் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா கிராமப்புறத்துல சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் முக்கியமான ஒன்று. சுய உதவி குழுக்களுக்கே ஒரு 5-6 கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு. சுய உதவி குழுக்கள் மூலமாக குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ், நம்ம வந்து ஒரு கடன் உதவி வந்து நம்ம வந்து பண்றோம். எதுக்காகனா சிறு தொழில்கள் வந்து சின்ன சின்ன பிசினஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு கிராம லெவலில் நம்ம தொடங்குறதுக்காக சின்ன சின்ன தொழில்களுக்கு வந்து பண உதவி செய்யறோம். நகர்ப்புறத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NULM, நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், இதன்படி வந்து 2013 வந்து லான்ச் பண்றாங்க. 2015 பேர் இதுக்கு வந்து வச்சிடறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தெருவோர வணிகர்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்றோம். அது நகர்ப்புறத்துல தெருவோர வணிகர்களுக்குன்னே தனியா ஒரு திட்டம் இருக்கு, PM ஸ்வாநிதி அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு சொல்லிட்டு. 2020 கொரோனா வந்த போது யாரையுமே வெளியிலேயே போகக்கூடாது. அப்ப தெருவில் கடை வச்சிருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ PM ஸ்வாநிதினு ஒரு திட்டத்தை போட்டு 10,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ PM ஸ்வாநிதி யாருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தெருவோர வணிகர்கள் முக்கியமான ஒண்ணு. அடுத்த திட்டம் வந்து பார்த்தோம்னா PM ஜன்தான் யோஜனா, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அதுவும் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படிம்பாங்க, நிதி உள்ளடக்கம். அதாவது பணம் அரசு கொண்டு வரக்கூடிய பல சேவைகள் மக்களை சென்றடையணும். அரசு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், இல்லை ஊக்கத்தொகை ஆகட்டும், உதவித்தொகை ஆகட்டும், இல்லை எந்த மாதிரியான சப்சிடி ஆகட்டும், மானியம் ஆகட்டும், எல்லாமே மக்களுக்கு டைரக்டா வரணும்னா நமக்கு என்ன தேவை, அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. அப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஆதார் கார்டு இருக்கா, அந்த கார்டு இருக்கா, இந்த கார்டு இருக்கா, நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 2014 என்ன பண்றாங்கன்னா, ஆகஸ்ட் 28, 2014 இவங்க ஆரம்பிக்கக்கூடியது ஜன்தான் யோஜனா. KYC, நோ யுவர் கஸ்டமர், பேசிக்கா இருக்கக்கூடிய டீட்டெயில் மட்டும் வாங்கிட்டு நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜன்தான் மூலமா பேங்க் அக்கௌண்ட், ஆதார், ஒரு மொபைல், அப்ப ஜாம் ட்ரினிட்டி அப்படிம்பாங்க. இந்த ஜாம் ட்ரினிட்டி இது 3 இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா அரசனுடைய எல்லா சேவைகளுமே கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜாம் ட்ரினிட்டி இது வந்து பார்த்தோம்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட்னே சொல்லலாம். நம்ம வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணது. ஸோ 10 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. 2026னா 12 வருஷம் ஆகி போச்சு. இதில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 53 கோடி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, இதில் 55% வந்து பார்த்தோம்னா பெண்கள். அதாவது ஜன்தான் அக்கௌண்ட்ல அதிக வங்கி கணக்குகள் ஓபன் பண்ணப்பட்டது பெண்கள் பேர்ல அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. ஸோ பெண்கள் இல்லாம நாடு வந்து முன்னேறாது. பெண்களை வந்து பினான்சியல் இன்க்ளூஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த பீமா அப்படின்னு சொன்னாவே அது வந்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ். அப்போ ஃபசல் பீமா அப்படின்னம்னா பயிர் காப்பீடு. அது விவசாயத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வறுமையில் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னாடம் நம்ம வந்து கூலி வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம் இருப்போம். திடீர்னு வந்து பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு 50,000 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம்னா அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம பயங்கர கடனில் போயிடுவோம். ஏன்னா அதை நம்ம வட்டிக்கு வாங்குவோம், அந்த வட்டியை வந்து திருப்பி கட்ட முடியாது. அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறாங்க. அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா எங்கிட்ட இல்லாத காசு, ஆனால் உயிர் தான் முக்கியம். அப்போ கடன் வாங்கி உடனே நான் செலவு பண்ணிடுறேன். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியமானதாக இருக்கு. ஸோ 2 லட்ச ரூபா வந்து பார்த்தோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், அதாவது நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம் டிசம்பர் 18, 2021 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 1 லட்ச ரூபா கொடுத்தோம் நம்ம, அது கூட மேல்மருவத்தூர்ல தொடங்கப்பட்டது. அப்புறம் 2 லட்ச ரூபாய் அதிகப்படுத்திட்டோம். ஸோ எதுக்காக, அந்த டைம்ல உயிர் தான் முக்கியமான ஒண்ணு. அப்போ பணம் இருக்காது, பணத்தை கடன் வாங்கிடுவோம், வாழ்நாள் பூரா கடனாளியா வாழணும். அப்போ அதுக்கு ஹெல்த்தை வந்து நம்ம கவர் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. இதே மாதிரியே பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு நம்ம வேலை செய்யும் போது நமக்கு ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
60 வயசுக்கு அப்புறம் வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோமா? அப்ப விவசாயிகளுக்கு ஒரு பென்ஷன் திட்டம் சொல்லி வச்சிருக்காங்க, பிஎம் மன்தான் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் பிரீமியம் 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் நான் கட்டுறேன். 60 வயசுக்கு மேல மாசம் மாசம் ஒரு 3000 ரூபாய் எனக்கு வந்து ரிட்டர்னா வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படிம்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு வீடு கட்டுறதுங்கிறது இன்னைக்கு இல்ல, எப்பவுமே ஒரு கடினமான ஒரு விஷயம். ஆரம்பிக்கும் போது ஏதோ கொஞ்சம் கையில காசு இருக்கும், கட்ட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காசு இருக்காது, கடன் வாங்கிடுவோம், வீட்டுக்கு பால் காய்ச்சலுக்கு கூப்பிட்டுருப்போம். சொந்தக்காரங்களோட ஒருத்தர் நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டியது இருக்கும். யாருன்னு பார்த்தோம்னா அவர் தான் கடன் கொடுத்தவர். அவங்களும் கேட்பாங்க, யாருங்க அவரு? ரொம்ப நெருங்கிய சொந்தமா? அவர் நெருங்கிய சொந்தம் இல்லை, ஆனா அந்த புண்ணியவான் இல்லைன்னா இன்னைக்கு இந்த வீடு பால் காய்ச்சி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு கடன்ல போற அளவுக்கு இருக்கு. ஆனாலும் அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தோம்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி 2024 நம்ம தொடங்கப்பட்டது. 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம், 8 லட்சம் குடிசைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வீடு கட்டும் திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இதுலயும் நம்ம முன்னாடியே இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி கிராமப்புற வீடு 1985, அதுக்கப்புறம் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி பேர்ல நகர்ப்புறத்தில் வீடு கட்டுற திட்டம். காங்கிரஸ் ஆட்சி போய் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி வேண்டாம், இந்திரா காந்தி வேண்டாம், பிஎம்னு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஎம் ஆவாஸ் யோஜனா ரூரல், கிராமப்புறத்துக்கு ரூரல், நகர்ப்புறத்துக்கு அர்பன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஹவுசிங் ஃபார் ஆல், எல்லாத்துக்கும் வீடு அப்படிங்கிறதான் 2015 ஜூன் 25 வந்து லான்ச் பண்ணப்பட்ட திட்டம் வந்து இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா. எல்லாத்துக்கும் வீடு அப்படிங்கிறதா முக்கியமான ஒன்று. எல்லாத்துக்குமே நல்ல வீடு கட்டி தரதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. இது வரைக்கும் 3 கோடி வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு மேலே ஒரு சோலார் பேனல் போட்டு விட்டோம்னா அப்போ அதுலேருந்து சூரிய மின்சாரம் எடுக்கலாம், ரினியூவபிள் எனர்ஜி நோக்கியும் போகலாம். அரசு அப்படித்தான் செயல்படுத்துவாங்க. அடுத்த ஸ்கீம் பாருங்க, டிடியு ஜிகேஒய், தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா, 2014 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இளைஞர்களுடைய திறன், கிராமப்புற இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு. இந்த திட்டத்து பேரை கொடுத்துட்டு எதுக்காக கேட்போம். டிடியு ஜிகேஒய் எதுக்காக? கிராமப்புற இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு. இது வந்து பார்த்தோம்னா வயசு 15 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள. தமிழ்நாட்டில் 18 வயசு, ஏன்னா நமக்கு 18 வயசு வரைக்குமே நம்ம நல்லா படிக்கலாம். இங்கே உயர்கல்வி ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால நம்ம 15 வயசுல நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதே மாதிரி தான் கலைஞர் கைவினை திட்டத்துக்கு அவங்க வந்து பிஎம் விஸ்வகர்மானா 18 வயசு, நம்ம அதுக்கு 18 எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அப்பாவுடைய தொழிலே பையன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயரஞ்சன் கமிட்டி போட்டோம். நம்ம கலைஞர் கைவினை திட்டம் வந்து லான்ச் பண்ணும்போது அதில் என்ன பண்ணோம்னா 35 வயசு எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நாமளா அவரை கொண்டு போய் அப்பாவோட தொழில் பாருங்கன்னு யாரையுமே வந்து சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி மாற்றக்கூடியவங்க. ஸோ தமிழ்நாட்டில் இது வந்து பார்த்தோம்னா நமக்கு டிடியு ஜிகேஒய் பொறுத்த வரைக்கும் 15 இருந்து 35 வயசு அப்படிங்கிறத 18 to 35 அப்படி சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்கக்கூடியது, அதாவது ஒரு திறன் மேம்பாடு, ஏதோ ஒரு கைத்தொழில் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கறதா முக்கியமான ஒரு இது. அடுத்தது NSAP, இதோடைய அப்ரிவேஷனே கேட்பாங்க, நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதன் மூலமா இருந்தோம்னா சமூக பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாத்துக்குமே இதுக்குள்ள இருக்கு. ஓய்வூதியங்கள் கொடுக்கூடாது, மாசம் மாசம் பணம் தரோம்ல. இப்போ எப்படி நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி மாசம் ஒரு 1000 ரூபாய் தரோம்ல, அதே மாதிரியே ஓய்வூதிய திட்டங்கள் எல்லாத்துக்குமே காமனான பேர் தான் இந்த நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. 1995 ஆகஸ்ட் 15 ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் இது. சோசியல் செக்யூரிட்டி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது, குறிப்பா பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழ் இருக்கவங்களுக்கு. அதுல சீனியர் சிட்டிசன், முதியோர், பிளஸ் வந்து பார்த்தோம்னா ஆதரவற்ற விதவைகள், விடோஸ், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து கவர் பண்றோம். இதுல பேர் வந்து பார்த்தோம்னா இந்திரா காந்தி பேர் தான் நம்ம மெயின்டைன் பண்றோம். இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம், இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அடுத்ததா அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ அட்டல் பிகாரி வாஜ்பாய் பேர்ல அட்டல் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். 2015 வந்து பார்த்தோம்னா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் லான்ச் பண்ண ஸ்கீம் இது. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர், அதாவது அமைப்பு சாரா பணியாளர்கள். இந்தியாவில் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அதுக்கு தாண்டி நிறைய பேர் வேலை செய்யறவங்க ஆர்கனைஸ் செக்டர்ல வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு பிஎஃப் பிடித்தம் அந்த மாதிரி இருக்காது, வேலையில் இருப்போம், போன்னு சொன்னா போயிடணும், ஃபயர் அந்த மாதிரி எப்போ வேணாலும் போன்னு சொல்லலாம், அப்படி இருக்கக்கூடியது. அது வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர். ஸோ அவங்களுக்கு பென்ஷன் கவர் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு இருக்கு. ஸோ 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் நாம வந்து மாசம் மாசம் எப்படி பிஎம் மந்தான் யோஜனா மாதிரி முதல்ல இங்க கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் மந்தான் யோஜனா பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஷரம் யோகி அப்படின்னு சொல்லி அமைப்பு சாரா தொழிலாளருக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. இந்த 18 வயசுல இருந்து 40 வயசுக்கு இருக்கிறவங்க மாசம் மாசம் ஒரு தொகையை நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அது நம்ம 60 வயசுக்கு அப்புறமா வந்து 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம எவ்வளவு போட்டோமோ அவ்வளவு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். அப்ப வயசானதுக்கு அப்புறமும் நம்ம காசு வந்துச்சுன்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, அப்ப வறுமையில் இல்லாம இருப்போம்ல. ஸோ வறுமை ஒழிப்புக்காக இப்படிப்பட்ட மெஷர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ கோல் நம்பர் 1க்காக
இந்திய அரசு இப்படிப்பட்ட சீரிய முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கு. தமிழ்நாடும் நிறைய முயற்சி வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டினாக கேட்கப்பட்டது யூனிட் 5ல. தொடர்ந்து இந்த மாதிரி யூனிட் 5 வந்து நம்ம பார்த்தோம்னா சின்ன சின்னதாக உடச்சு பார்ப்போம். ஸோ ரெகுலராக பார்த்துட்டு இருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.